நம்ம பார்க்குறது கரும்புழாம்பழம். இது கரும்புழாம் செடி. கரும்புழாம்பழம் அந்த பழத்திற்கு பாருங்கள், நிறைய இருக்குது பாருங்கள் பழங்கள். இதை சாப்பிட்லாம், இதை சாப்பிடுவாங்க. அந்த நம்ம முன்னாடி தாத்தா பாட்டியெல்லாம் கிராமத்தில் ஆடு மாடு மேய்க்க போகும்போது இந்த பழங்கள் கிடைக்கும், இப்படி எடுத்து சாப்பிடுவாங்க. கொஞ்சம் நல்லா இனிப்பு, கொஞ்சம் தோற்பு சுவை இருக்கும் அதுக்கு. இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இயற்கை ஹேர் டையாக பயன்படுத்தலாம். அந்த பழங்கள் கிடச்சிச்சின்னா அந்த பழங்களை வந்து நல்லபடி கசக்கினீங்கன்னா இதில் வந்துருச்சு பாருங்க. இதில் வந்து இயற்கையாக அந்த சாயம் கிடைக்கும். நம்ம வந்து இன்றைக்கி முடிக்கு வந்து ஏதேதோ பயன்படுத்துகிறோம், கெமிக்கலாக பயன்படுத்தி முடிகளும் போய் நம்மளுக்கு வியாதி வந்துடுது. அதனால் இதில் பாருங்கள் எவ்வளோ சாறு வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி சாரை பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும். இது வந்து நம்ம எங்கேயெல்லாம் நிறைய இருக்கும். அப்போ எனக்கு ஆல்ரெடி இருக்குது, அதை நான் இப்படி பூசினோம்னா அந்த இது வந்து இயற்கை ஹேர் டை முடிக்கு நல்லா குரோத்தாக கிடைக்கும். அதுக்கு அதுதான் முன்னாடி முன்காலத்தில் அதை பயன்படுத்தி வந்தாங்க. இதான் கரும்புழாம் பழம். கரும்புழாம் பழமும் இருக்குது, கரும்பு செடி. இது வந்து மரம் சைஸுக்கு வளரக்கூடியது.